அனைவருக்கும் வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். ராதிகா வந்து கோபியை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அனார் வந்து பக்கத்தில் இனியாவும் உட்காந்துருக்காங்க. இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ராதிகா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரீங்களா கோபி உடனே? என்ன ராதிகா நாளைக்கு கூப்பிடுறேன், ஏன் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. மறந்துட்டிங்களா நாளைக்கு மையோட பர்த்டேன்னு? ஓ மை காட், மறந்தே போச்சு. ஆமாம்ல, மையோட பர்த்டேயில். ஓ வா சூப்பர் சூப்பர் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு நீங்கள் வாங்க, அவங்க கேக் வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க ராதிகா. பட் ஆனால் நாளைக்கு இனியாவோட ஆடிஷன் இருக்குது. நாளைக்கு இனியாவுக்கு வந்து ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. பூந்தமல்லியில் இருக்குதுன்னு. பூந்தமல்லினா ட்ராவல் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிரும்ல, யார் கூட போகிறீங்க அப்படின்னா? கார் தான், நம்ம செலியன் இருக்கான்ல, அவன் ஓட்டிகிட்டு வருவான், நான் உட்காந்துக்கிடுவேன், ஆனால் நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த மாதிரி நேரத்தில் வந்து போகலாமான்னு சொல்லி எதுக்கும் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. டேடி தான் வரேன்னு சொல்கிறாருல, அப்புறம் ஏன் திருப்பி அவர் அங்கே வர வேண்டாம்னு சொல்கிறீங்கன்னு? நான் வர வேண்டாம்னு சொல்லிலாம் சொல்லலை அப்படின்ட்டு இனியாவுக்கு பதில் பேசுகிறாங்க. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணுமே, ப்ளஸ் அங்கே வந்து ஃபுல்லாமே பெரிய பெரிய ஸ்பீக்கர் இருக்கும், ஆடிஷன் பண்ணுறவங்க வந்து நிறையா பெரிய பெரிய லைட் இருக்கும். ஸோ இதெல்லாம் அவருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. நோ ப்ராப்ளம், இனியாவோட தான் ஃபஸ்ட்டு மெயின் எனக்கு, அதுக்கப்புறமா என்னோடய ஹெல்த்தை நான் பார்த்துக்கிடவே, ஒன்றும் பிரச்சனை இல்லை ராதிகா. நான் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு கண்டிப்பாக அதுக்கடுத்து வந்து மையோட பர்த்டேக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி கோபி சொல்கிறாங்க. சரி ஓகே, நீங்கள் டேக் கேர், பார்த்துக்கோங்க அப்படின்னு கிளம்புறக்க ரெடி ஆகுறாங்க. ஆனால் கரெக்டாக பாட்டி வந்துடுறாங்க. என்னவா வா இப்போ எதுக்கு வந்திருக்கா, சும்மா என்னார் வந்துக்கிட்டே இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை நாளைக்கு வந்து மையோட பர்த்டே, ஸோ வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கோபி சொல்கிறாங்க. அதுக்கு ரொம்ப அவசியமா அப்படின்னு சொல்லி கேட்கும். பக்கத்தில் இனியா வந்துட்டு எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியாது பாட்டி, ஆனால் என்னோடய டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு போக வேண்டான்னு சொல்லி சொல்கிறாங்கன்னே. நான் டான்ஸ் ப்ரோக்ராம் போக வேண்டாம்லாம் நான் சொல்லலை, அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணுமே யோசித்துக்கோங்கன்னு மட்டும்தான் நான் சொன்னேன் அப்படின்ட்டு திருப்பி ராதிகா சொல்கிறாங்க. பாட்டி வந்துட்டு அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அது வேண்டாம், பாட்டி இருந்தால் ரொம்ப சண்டை போடுவாங்க அப்படின்ட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னாங்க. ஏன் ராதிகா இப்போ தானே வந்து அதுக்குன்னு ஏன் கிளம்புறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாமே அப்படிங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டு ராதிகா வெளியில் வந்துடுறாங்க. இனியா வந்து டேடி நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன்ட்டு ஓகேங்க வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு ராதிகா கூப்பிட்றாங்க, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. என்ன இனியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் ஏன் எங்கள் டேடியை வந்து என்னோடய ப்ரோக்ராமுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னு? இப்பயும் சொல்கிறேன், நான் வர வேண்டாம்லாம் சொல்லலை, அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும், அங்கே பெரிய பெரிய ஸ்பீக்கர் இருக்கும், ஸோ அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குமேன்னு சொல்லி தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் வந்து மையோட பர்த்டேக்கு வராமல் என்னோடய ஃபங்க்ஷனுக்கு வந்துடுவாங்களோன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. நானும் மையு ஒன்றா கிடையாது, நான் வந்து டேடியோட சொந்த பொண்ணு, ஆனால் மையு வந்து எங்கள் டேடியோட சொந்த பொண்ணு கிடையாது. ஸோ நானும் அவளும் எப்போயுமே ஒன்றாக மாட்டோம். இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க எனக்காக, எங்கள் டேடியை நீங்கள் டைவர்ஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன இனியா என்ன பேசுகிற, எதுனாலும் கொஞ்சம் பார்த்து அளவாக அதை நிதானமாக பேசு, உன்னோட ஏஜுக்கு வந்து டைவர்ஸுங்கிற வார்த்தைலாம் தேவையில்லாதது, அதை பற்றிலாம் நீலாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறாங்க. அட போங்கங்க, இதை விட சின்ன வயசில் இருக்கும்போது டைவர்ஸுங்கிறத நான் பார்த்துட்டேன். எங்கள் மம்மி எங்கள் டேடியும் டைவர்ஸ் பண்ணாங்க, கண் கூட நானே நேரில் இருந்தேன். அப்போ பண்ணும்போது எங்கள் அம்மா வந்து ஒரு ஹோம் மேக்கர் தான், ஆனாலும் எங்கள் டேடியோட தயவில் தான் ஃபுல்லாமே இருந்தாங்க. அப்படி இருந்த சமயத்தில் கூட எங்கள் டேடி டைவர்ஸ் பண்ணி போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா தனியால் இருந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்காங்க. எங்கள் மம்மியாலே வர முடியும் போது நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்களால் முடியாதா? ஸோ அதனால் தயவு செஞ்சு எங்கள் டேடியை விட்டுட்டு நீங்கள் போயிருங்க. எங்கள் டேடி லைஃப்பில் இனிமேல் நீங்கள் வேண்டாம், அவங்கள டைவர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தனியாக வாழ்ந்து பாருங்கள், நீங்கள் அதெல்லாம் வாழ்ந்துருவீங்க. எங்கள் டேடி இப்போ தான் சந்தோஷமாக இருக்கார், இப்போ தான் ஆரோக்கியமாக இருக்கார், ஸோ எங்கள் டேடி எனக்கு லைஃப் லாங்காக வேணும், நீங்கள் எங்கே பிரிச்சிருவீங்கன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு. ஏன் இனி இப்படிலாம் பேசுகிறேன், நானும் உனக்கு அம்மா மாதிரி தானே, தயவு செஞ்சு அம்மா மாதிரிலாம் பேசாதீங்க. உங்கள் வீட்டில் வரும்போது நான் நல்லா தான், நீங்கள் வந்து என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டீங்க, அதை நான் குறை சொல்லலை. எனக்கு ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதுலேருந்து நீங்கள் காப்பாற்றுறீங்க, அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் நீங்கள் எங்கள் டேடியை பிரிச்சுட்டு போயிருவீங்கன்னு வச்சு எனக்கு பயமாக இருக்குது, அதனால தான் நான் இதெல்லாம் பேசுகிறேன். ஸோ ப்ளீஸ் எங்கள் டேடியை நீங்கள் டைவர்ஸ் பண்ணிடுங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. ராதிகா இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே மனசெல்லாம் நொந்து போய் வீட்டில் வந்து சோஃபாவில் உட்காராங்க. அவங்க அம்மா வர்றாங்க. என்ன உன்னோட ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு, கோபி எப்படி இருக்காரு, அவருக்கு வந்து ப்ரெஷர்லாம் ஏறிச்சின்னு சொல்லியே இப்போ ஓகேவா? ஆமாம், நீயே ஒரு மாதிரி எப்படி டல்லாக இருக்க அப்படிங்கிறாங்க. நான் தான் அவருக்கு என்னமோ ஆச்சோ ஏதோ ஆச்சோன்னு மனசு கேட்காம போய் பார்க்க போகிறேன். ஆனால் ஒவ்வொரு வட்டமும் பார்க்கும்போதெல்லாம் கோபியோட வீட்டாட்களால் நான் ஏதாவது ஒரு அவமானம் பட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் கோபிக்கு இதை பற்றி எதுவுமே கவலையே இல்லை, அவராட்டி ஃப்ரீயாக ஹாப்பியாக நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்காரு அப்படின்ட்டு அவங்க கோவப்படுறாங்க. ஏன் ராதிகா ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிறாங்க. உடனே டக்குன்னு ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்துகிட்டு ஹவுஸ் ஓனர் ஃபோன் போட்டுட்டு, சார் நான் ராதிகா பேசுகிறேன், நான் இமிடியேட்டாக இந்த வீடை விட்டு காலி பண்ணுறேனே. என்ன மேடம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆமாம் சார், நான் 2 டேஸில் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஹலோ மேடம் மேடம் அப்படிங்கிறாரு. அதுக்குன்னு வச்சிடுறாங்க. அடுத்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்னடி ஏன் இப்படி அவசரமாக முடிவு எடுக்கிற, ஒரு நிதானமாயிரு, எப்பயுமே அவசரத்தில் முடிவு எடுக்காது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் அவசரத்தில் முடிவு எடுக்கலை, நான் நல்லா நிதானமாக யோசித்து பார்த்து தான் பண்ணுறேன். அந்த கோபிக்கு வந்து நான் வந்து தேவையே கிடையாது, நானோ மையவோ முக்கியமே கிடையாது, இனியே அவங்க வீட்டு ஆட்கள் எல்லோரும் தான் முக்கியம். அவராட்டி அங்கே ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக
சந்தோஷமாக இருக்கார். நான் தான் ஒவ்வொரு வாட்டும் மனசு கேட்காம அவருக்கு என்னாச்சு ஏதாச்சும்னு பார்க்க பதறி அடிச்சுட்டு ஓடுறேன். போகும்போதெல்லாம் ஏதாவது ஒரு அவமானத்தை சந்திச்சு வந்துக்கிட்டே தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இப்போ என்னாச்சு யார் என்ன பேசுனா அப்படிங்கிறாங்க. அந்த இனியா பேசுனா ரொம்ப அல்டிமேட்டு. எங்கள் டேடியை டைவர்ஸ் பண்ணிடுங்க, எங்கள் டேடி லைஃப்லேருந்து போயிருங்க, நீங்கள் மையும் ஒன்றா, நீங்கள் வந்து என்ன பற்றிதான் இருந்தாலும் மயு வந்து எங்கள் டேடியோட சொந்த பொண்ணு ஆகாதுன்னு இவ்வளோ பேசுகிறா அப்படின்னே. அவ்வளோவா பேசுகிறா, இது இப்போவே அந்த வீட்டுக்கு போய் அவளை நல்லா என்ன ஏதுன்னு கேட்டு அவள் பல்லெல்லாம் தட்டி எடுத்து கொண்டுட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் வேண்டாம்மா, எதுக்கும்மா நீ தேவையில்லாமல் நீ போனீங்கன்னா நீ அவமானப்பட்டு தான் வரணும் அப்படிங்கிறாங்க. அது இல்லை இப்படின்னா நம்ம மையுக்கு வந்து கோபி வேணும் தானே அப்படிங்கிறா. அதெல்லாம் இல்லவே இல்லை, ஏன் பாக்கியாவால் தனியாக இருக்க முடியலையேன்னு சொல்லி அவள் கேட்குறா. இனியா வந்து அதுபோல் நானும் என்னால் தனியாக இருக்க முடியும் தான் நான் நிரூபித்து காட்டுறேன். எனக்கு வந்து கோபி இனிமேல் தேவையில்லை, என் பொண்ணுக்காக இனிமேல் லைஃப் ஃபுல்லாக நான் வாழ ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ராதிகா முடிவு எடுத்துடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாக்கியோட வீடை கட்டுறாங்க. கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் வந்து செல்வி சொல்கிறாங்க, அக்கா உன் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாக்கா, நம்ம போய் அவர்கிட்ட போய் ஜாதகம் பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. ஏன் செல்விக்கா ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு. இல்லை எப்போவுமே அக்கா வந்து அப்பப்போ அந்த அவர்கிட்ட தான் ரெகுலராக போய் ஜாதகம் பார்ப்பாங்க, நீ எடுத்துகிட்டு வாக்கா, உனக்கு என்ன நடக்குது, உன்னோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, எப்போ உனக்கு சந்தோஷம் வரும், உன் வாழ்க்கையில் நிம்மதிங்கிறது இல்லவே இல்லை, அது எப்போ கிடைக்குங்கிறது போய் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அவர்கிட்ட என்ன போய் கேட்குறது, நானே சொல்கிறேன், அடுத்தவங்களுடைய இறக்கத்துக்காக அடுத்தவங்களுடைய மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லி நான் இறக்கப்படுறேன் பார்த்தியா, அந்த இறக்கத்தை எப்போ விடுறேனோ அப்போ தான் நான் வந்து மனசு வந்து நிம்மதியாக இருப்பேன். அடுத்தவங்களுக்காக நான் வந்து வருத்தப்படுறேன் பார்த்தியா, அந்த வருத்தத்தை நான் விட்டுறணும் அப்படிங்கிறாங்க. ஏன்ட்டு எல்லாமே நீங்களே கரெக்டாக சொல்கிறீங்க தானே, அப்புறம் ஏன் பாட்டி உங்ககிட்ட வந்து கெஞ்சினா நீங்கள் மனசு உருகிடுறீங்க, பாட்டிக்காக ஏன் நீங்கள் இறக்கம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் என்ன பேசுனே தெரியல. இப்போ ஜெனி பேசிகிட்டு இருக்கும்போதேவும் கோபி உள்ளே வந்துடுறாரு. ஆண்டி ரொம்ப ஹீட்டாக இருக்கல அப்படின்ட்டு ஜெனியை மாற்றுறாங்க. ஆமாம்மா ஜெனிமா, இதெல்லாம் மழை சீசன், மழை பெய்யணும், பட் பாரு ரொம்ப எவ்வளோ ஹீட்டாக இருக்குன்னு, நீ ஏம்மா இப்படி கிச்சனில் உட்காந்து அப்படியே உட்காந்து ஸ்வெட் ஆகிக்கிட்டு இருக்க, நீ போய் ரூமில் போய் ஏசி போட்டு ஹாயாக படுத்துக்கிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இந்த போகணும் அங்கிள் அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்கிறாங்க. அடுத்து பாக்கியா வந்து சாம்பார் வந்து சமைச்சு அது ஹாட் பாக்ஸில் வந்து ஊற்றுறாங்க. பாக்கியா சாம்பாரா மனமே ரொம்ப சூப்பராக இருக்குது, அல்டிமேட் வாவ் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்க ஹாட் பேக் கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைக்கவும் அதை ஒரு ஸ்பூன் எடுத்து கையிலலாம் ஊற்றி வந்து சாப்பிட்டு பார்க்குறாரு. சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது, ஃபேஸ்டிக் அப்படின்னு சொல்லி அப்படி இப்படி ஓகன்னு பாராட்டார். பாக்கியாக்கு பயங்கரமாக கோவஞ்சி, இப்போ என்னவா இப்போ உங்களுக்கு என்ன வேணும், ஏன் இதுன்ட்டு வந்து திருப்பி திருப்பி வம்பிழுத்துக்கிட்டே இருக்கீங்க, நானாட்டி என் வேலையை பார்த்துட்டு தானே இருக்கேன், அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரமாக அதை என்னை நிம்மதி இருக்க விடுங்களா, உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு சொல்லி எவ்வளவோ போராடினேன், ஆனால் இங்கே இருக்க யாருமே எனக்கு ஒத்துழைக்கல, என் கையெல்லாம் கெட்டிப்பட்டாங்க, உங்களை வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேங்கிறாங்க, அதை விட்டுட்டு ஏன் இப்போ திருப்பி திருப்பி கிச்சனில் வரீங்க, கிச்சன்லேயே அட்லீஸ்ட் நீங்கள் நடமாடாமல் இருக்கலாம்ல, எப்போவுமே உங்களை வர வேண்டாம் நான் சொல்லலை, நான் இருக்கும்போது என் மனசுக்கு பிடிச்சவங்க சமைச்சு அவங்களுக்கு வந்து சமைச்சு போடும்போது அந்த ஒரு திருப்தியாவது எனக்கு இருக்கும்ல, அப்போ வந்து ஏன் வந்து என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இப்போ உங்களை கேட்டேன்னா இந்த காஃபி போட்டு கொடுக்குறது, சமையல் நல்லா இருக்குன்னு சொல்கிறது, இந்த மாதிரி தேவையில்லாத வேலையில் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன் பாக்கியா ஏன் இவ்வளோ கோவப்படுற, சமையல் நல்லா இருக்குன்னு சொன்னது ஒரு தப்பா அப்படிங்கிறாங்க. அதை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நான் யாருக்கு சாப்பாடு ஆக்கி போட்டேனோ அவங்க எனக்கு சொன்னால் போதும் அப்படிங்கிறாங்க. ஏன் பாக்கியா ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிற, ஒன்றும் இல்லை ரிலாக்ஸ் அப்படிங்கிறாங்க. சார் அக்கா வந்து ஒன்றும் டென்ஷன் ஆகலை, நீங்கள் தான் சார் அக்காவை டென்ஷன் ஆக்குறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே செல்வியை பார்த்துட்டு, ஏன் செல்வி இந்த வேலைக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறாங்க தானே, ஆனால் நீ எந்த வேலையும் பார்த்த மாதிரி இல்லையே, எப்போ பார்த்தாலும் வாய் பேசிகிட்டே இதை இருக்க, பாக்கியா தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்காளே அப்படிங்கிறாங்க. அவள் வந்து செல்வி வேலை பார்க்குறாளா பார்க்கலையாங்கிறத நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தயவுசெய்து இந்த கிச்சன் பக்கமே வராதிங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோப்படுறாங்க. ஓகே 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 பாக்கியா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பும்போது ஃபோன் வருது கோபிக்கு. அவர் யார் பார்த்தா ஹவுஸ் ஓனர். சார் என்ன சார் 2 மாதத்துக்கு முன்னாடியே வீடு காலி பண்ண போகிறேன்னு இன்ஃபார்ம் பண்ணணும், ஆனால் திடீர்னு வந்துட்டு 2 நாளாக வந்து காலி பண்ண போகிறேன்னு உங்கள் மிஸ்ஸஸ் சொல்கிறாங்க, இது வந்து அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்கும் தானே, அப்போ நான் கண்டிப்பாக 2 மந்த்ஸ் அந்த நம்மளோட ரெண்ட் எவ்வளவோ அதை நான் பிடிச்சி கொடுத்துட்டு தான் மீதி அட்வான்ஸாக கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் அப்படிங்கிற. இல்லை நான் ராதிகா கிட்டக்கு பேசிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டு ராதிகா கால் பண்ணுறாரு. ராதிகா ஃபோனை கட் பண்ணி விட்டுறாங்க. திருப்பி கால் பண்ணுறாரு, அட்டன் பண்ணுறாங்க. ஏன் ராதிகா நான் ஃபோன் பண்ணால் கட் பண்ணி விட்றேனே, பேச பிடிக்கலன்னா பிற கட் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்கன்னே, ஏன் என்னாச்சு இப்போ தானே வந்து என்னை வீட்டில் வந்து பார்த்துட்டு போனோம், அது கூட ஏன் பேச பிடிக்கல அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அதுக்குன்னே, ஆமாம் அவங்க வீட்டுக்கு வர நேரம்லாம் என்னை அவமானப்படுத்தி தான் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ யார் என்ன உன்னை அவமானப்படுத்தினா, சரி நீ இந்த மாதிரி வீடை காலி பண்ண சொல்ல போகிற ஹவுஸ் ஓனர் ஃபோன் போட்டுக்கே, ஏன் எதுக்கு காலி பண்ண போகிற, அப்போ நீயும் எங்கே போவீங்கன்னே, நாங்கள் எங்கேயோ போகிறோம், எங்களை பற்றி உங்களுக்கு என்ன கவலை அப்படிங்கிறாங்க. ஏன் அதுக்கே ஏன் இப்படிலாம் பேசுகிற, நீ முதல் கிளம்பி வீட்டுக்கு வா, உன்கிட்ட நான் நேரில் பார்த்து பேசணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் காலி பண்ணிட்டு வேறு எங்கேயோ போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஐயோ நீ எப்படி அந்த பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியும், அதை எப்படி நீ வந்து முடிவு எடுக்க முடியும், அது நீயும் நானும் சொல்லி வாழணும், அந்த குடும்பத்தை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தானே அந்த வீடு வந்து ரெண்ட்டுக்கு பிடிச்சோம், இப்போ நீ மட்டும் எங்கேயோ போகிறேங்கிற, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. நீங்கள் கேமல அக்கறை மாதிரி எதுவும் படுற மாதிரி தெரியலையே கோபி அப்படிங்கிறாங்க. இல்லை நீ வீட்டுக்கு வா, நம்ம 2 பேரும் கண்டிப்பாக நேரில் பேசணும்னு. இல்லை நானும் அங்கே வரல, உங்கள் வீட்டு ஆட்களுக்கு என்னை யாருமே பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. இல்லை நான் இருக்கையில் நான் பார்த்துக்கிறேன், நீ வா அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா எல்லாம் உட்காந்துடுறாங்க. அம்மா இனியா செலியன் எல்லாரும் அங்கே காலில் உட்காந்துருக்காங்க. ராதிகா வருவாங்களா வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்காரு. கோபி வரவே இல்லை. அவளாம் வரமாட்டாப்பா, அவள் வீடை காலி பண்ணி போனால் போட்டுமே, அவளை விட வேண்டியதானே அப்படின்ட்டு பாட்டியும் சொல்கிறாங்க.
இல்லைம்மா அதெல்லாம் அப்படிலாம் விட முடியாது அப்படிங்கிறாங்க. கரெக்டாக ராதிகா உள்ளே வந்துடுறாங்க. என்ன ராதிகா ஏன் இப்படி முடிவு எடுத்திருக்க? என்னாச்சு என்ன அப்படிங்கிறாங்க. நீங்களும் நானும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதுவா தெரியுமா தெரியாது அப்படிங்கிறாங்க. என்ன ராதிகா ஏன் இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. சரி நான் இப்போ எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தேன், ஏன் போனேன் ஏதாவது தெரியுமாண்ணே, இப்போ எதுக்கு நீ வீடை காலி பண்ண போகிற அதை மொதல் சொல்லு அப்படிங்கிறாங்க. நடந்த விஷயமே உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் என்ன தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது, நம்ம 2 பேரும் வாழ்றதுக்காக தான் நான் வந்து ஒரு வீடை வாடகைக்கு பிடிச்சோம். எங்கேயோ இருந்தேன் நான் இங்கே வந்தேன், ஆனால் நீங்கள் அந்த வீட்டுக்கு வரவே இல்லையா? அப்புறம் எதுக்கு அந்த வீடு, அப்புறம் எதுக்கு நான் இங்கே இருக்கணும், அதனால் நான் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போகிறேன் அப்படின்னு சொல்லி ராதிகா பேச ஆரம்பிக்கிறாங்க.